நான் உங்கள் சித்தரசன். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசம் ஒரு விலங்கினத்துல கூட எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன்மெண்ட். இப்ப இந்த ஆட்டுடைய குட்டி இப்ப இங்க வரப்போகுது. வந்ததும் அதுக்குள்ள உள்ள பிணைப்புகளை இப்ப பாருங்க. அதனுடைய குரல் கேட்டதும் அது எவ்வளவு ரியாக்ஷன் பண்ணுங்கிறத மட்டும் இப்ப பாருங்க. பாத்துங்க, இப்ப இந்த குட்டியோட குரல் கேட்டுருச்சு. இந்த ஆட்டுக்கு அது என்ன சொத்து சேர்க்க போகுது அப்படிங்கிறத பாருங்க. இந்த ரியாக்ஷன் அங்க பாருங்களேன், அங்க பாருங்க. இப்ப வருது, அதோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல உள்ள வருது, வந்துருச்சு. ஆண்டவனுடைய படைப்புல இது எப்படி ஒரு அற்புதம் பாருங்க. புரியுதாங்களா? இதுதாங்க இறைவனுடைய படைப்புல அற்புதம். இந்த ஆட்டுக்கு இந்த குட்டி ரெண்டும் என்ன சொத்து சேர்க்க போகுதா, நிலம் வாங்க போகுதா, என்ன பண்ண போய் சொல்லுங்க அப்போ. ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த பாசம். ஆனா ஆண்டவன் அப்படியே வந்து அந்த படைப்புகள் வந்து எவ்வளவு அற்புதமா படைச்சிருக்கான் பாருங்க. இதுலதான் இருக்குது அந்த இறைவனுடைய உணர்வுகள். இந்த அசை போடுது பாருங்க, இது ஒரு யோகாசனம் மாதிரி. அந்த இறைப்பையில இருந்து ஒரே ஒரு மூச்சு காத்துல இழுக்குது. இப்ப பாருங்க, அங்க பாருங்க. இறைப்பையிலேருந்து அந்த மூச்சு காத்த உள்ள எடுத்து அந்த உணவை இழுத்து அரைச்சி திருப்பி தள்ளுது. இது போல ஒரு அற்புதமானதெல்லாம் வந்து இறைவனுடைய படைப்புல நம்ம ஒரு விசித்திரமானது.